ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி பிளானர் நம்ம இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். இப்போது இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு மேலே நமக்கு டைம் இருக்குது. 35 நாளுக்கு மேலே நமக்கு டைமிங் வந்து இருக்குது. அழகான டைம். இந்த நேரத்தை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய மார்க்கை விட நல்ல மார்க் உங்களால் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்டடி பிளானர். நம்ம வருஷம் எல்லா எக்ஸாமுக்குமே எப்போவுமே நம்ம ஸ்டடி பிளானர் கொடுக்கக்கூடியது வழக்கம். ஸோ அந்த வகையில் இந்த வருஷமும் நம்ம வந்து ஸ்டடி பிளானர் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம டே 1ல் இருக்கோம். ஸோ டே 1ல் 10th 11th 12th நீங்கள் இன்னைக்கு என்ன படிக்கணும், எந்த டைமிங்கில் என்ன சப்ஜெக்ட் படிக்கணும், என்ன கொஷின்ஸ் படிக்கணும் அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஒருவர் திட்டமிடுதலில் தோல்வியடைந்தால் அவர் தோல்விக்கான திட்டத்தை வகுக்கிறார். நம்ம வந்து திட்டமிடுறதுல பிளான் பண்ணுறதுல நம்ம வந்து ஃபெயிலியர் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிளானை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய அந்த டோட்டல் பிளானே வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பிளானிங் வந்து எப்போவுமே வந்து கரெக்டான பிளானிங்காக இருக்கணும். கரெக்டாக நம்ம வந்து பிளான் பண்ணி படித்தோம் அப்படின்னா வடிவேல் சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கரெக்டான பிளானிங்கோடு நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் லைஃப்பில் எதை வேண்டாலும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு அந்த கடவுள் வந்து நமக்கு கண்டிப்பாக துணை இருப்பார். ஓகேவா? இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் 10th 11th 12th பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் விட்டு வர்றதே வந்து லேட்டாக தான் வருவீங்க. ஸோ அதனால் 7:30 நான் வச்சுக்கிறேன். ஈவினிங் 7:30லேருந்து 10:30 வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் டைம் இருக்குது. நீங்கள் வந்தவுடனே சாப்பிட்றதுக்கு ஸ்கூல்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து கொடுப்பாங்க. அப்போ அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் பார்க்குறதுக்கு இந்த டைமிங்கை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 7:30லேருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இருக்கக்கூடிய டைமை. அதுக்கு மேலெல்லாம் முழிச்சிருந்து ரொம்ப நீங்கள் டயர்டாகி கண்டிப்பாக படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டெட் எண்டாக நீங்கள் வந்து 10:30யவே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலெல்லாம் வந்து ரொம்ப படிக்க வேணாம். ஓகேவா? சரி, இப்போ நமக்கான டைமிங் காலையில் தான். காலையில் எந்திரிச்சதுலேருந்து தான் நம்ம வந்து ஸ்டடி பிளானர் பார்க்க போகிறோம். இப்போ மார்னிங் 4:30லேருந்து 5:20 வரைக்கும் ஒரு 50 மினிட்ஸ். இந்த ஒரு ஃபஸ்ட்டு 50 நிமிஷத்தில் நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 10th மேத்தமெட்டிக்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸாம்பிள் 1.3 1.4 எக்ஸசைஸ் 1.1ல் 6 7 8 எக்ஸசைஸ் 1.2ல் 1 5. இது 5 மார்க் கொஷின்ஸ். அப்புறம் 2 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.1 1.2 எக்ஸசைஸில் 1.1ல் 1 3 1.2ல் 2 3. இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் இந்த டைமிங்கில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. 11th மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸாம்பிள் 1.2 1.3 1.5 1.6 இது 5 மார்க் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 1.9 2 மார்க் கொஸ்டின். அடுத்து 5 மார்க் எக்ஸசைஸில் 1.1ல் 4th சம், 2 மார்க் 3 மார்க்கில் 1.1ல் 6th சம் 7th சம் 10th சம். இதை பார்த்துக்கோங்க. 12th மேத்ஸ் நீங்கள் எக்ஸாம்பிள் 1.12 இது 5 மார்க்கு. 2 மார்க் 3 மார்க்கில் எக்ஸாம்பிள் 1.5 1.6 1.8 1.9 1.10 1.11. எக்ஸசைஸில் 1.1ல் 3rd சம் 7th சம் 13th சம் 14th சம். 2 மார்க் 3 மார்க்கில் 1.1ல் எக்ஸசைஸில் 4th சம் 9th சம் 10th சம். இது நீங்கள் இந்த 50 மினிட்ஸில் படிக்க வேண்டியது. ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் 5:30லேருந்து 6:20 வரைக்கும் இந்த 50 நிமிஷத்தில் என்ன படிக்கணும்? 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து சோசியலில் ஹிஸ்ட்ரியில் லெசன் 1 கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கு புக் பேக் கொஷினை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் நான் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் நல்லா தரோவாக படிச்சுக்கிறேங்க இந்த 1 ஹவரில். அடுத்து 11th 12th நம்ம வந்து கெமிஸ்ட்ரி படிக்க போகிறோம். கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1 11th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இது 2 மார்க் அண்டு 3 மார்க் மிங்கிள் ஆனது. 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 5 2 மார்க் 3 மார்க்கும் 2 5 மார்க் கொஷின்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 50 மினிட்ஸில் நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறங்க. பிரேக் எடுத்துகிட்டு 6:30லேருந்து 7:10 வரைக்கும் ஒரு 40 மினிட்ஸ். இந்த 40 மினிட்ஸில் 10th 11th 12th 3 பேருமே இங்கிலீஷில் ப்ரோஸ் 1ல் இருக்கக்கூடிய சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ 7-10 வரைக்கும் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு
ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைமிங் வேணும். ஸோ அதுக்கு அதனால் 7:10 நம்ம இந்த ஸ்கெடியூலை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸோ டெய்லி நான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. நான் டெய்லி கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கெடியூலை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே போதும். நீங்கள் எந்த குரூப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், நீங்கள் என்ன கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் உங்களால் நல்ல டோட்டல் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனில். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.